வணக்கம். நம்ம இப்போ தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா, திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. இது உண்மைனே நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் தலைவர்கள் தோற்பது ஒன்றும் புரிதா இல்லையே. அண்ணாதுரையே காஞ்சிபுரத்தில் தோற்றுருக்காரு, நம்ம காமராஜர் விருதுநகரில் தோற்றுருக்காரு, ஜெயலலிதா பர்கூரில் தோற்றுருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அவங்களுடைய இமேஜ் ஒன்றும் போயில்லையே. காமராஜர் தான். அவரை தோற்கடித்த பே. சீனிவாசன் யார்? அவர் போயிட்டார். அவர் திமுகலேருந்து அண்ணா திமுக போயிட்டார். அப்பயே காமராஜரை தோற்கடித்தவர் அவர். அண்ணாதுரையை தோற்கடித்தவர் அவர் யாருன்னே தெரியாது நமக்கு. நம்ம ஜெயலலிதாவை தோற்கடித்தவர் ஈஜி சுகவனம், பர்கூர் தொகுதி. கலைஞர் கூட என்ன சொன்னார்? யானையின் காதில் பூந்து எறும்புன்னாரு. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது தான். ஜனநாயகத்தில் இதெல்லாம் சகஜம். வெற்றி தோல்வி என்பது சகஜம். இதனால் ஒன்றும் தலைவர்கள் இமேஜ் காமராஜர் தான், அண்ணா தான், ஜெயலலிதா தான், ஸ்டாலின் தான். நன்றி, வணக்கம். நாளை நம்முடையது மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார். நம்புங்கள், நம்பிக்கையோடு இருங்கள்.